தேசிய தமிழக சுவாசங்களே, தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். அன்னை தமிழ் மொழியில் இருக்கின்ற உயிரெழுத்துக்கள் 12. தமிழர்களின் வாழ்வியலில் கடைப்பிடிக்கின்ற மாதங்கள் 12. அந்த மாதங்கள் சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழர்களின் நாட்காட்டி செயல்களில் 60 ஆண்டுகள் கொண்டதாக வருடங்கள் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் 60 ஆண்டுகள் பெயர்கள் தமிழ் மக்களின் நாட்காட்டி செயல்களில் வருடங்களின் செயல்களில் இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது சுழற்சி முறையில் மறுபடியும் வருகிறது. இந்த வருடம் பராபர்வ வருடம் 40வது வருடம். மொத்தம் இருக்கின்ற 60 வருடங்களில் தமிழர்களின் வாழ்வியல் இயற்கையோடு ஒன்றியது. தொன்மையான மொழி பேசுகின்ற தமிழர்களின் நாட்காட்டி செயல்கள் நிலவின் செயல்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்ற நிலவின் செயல்களின் அடிப்படையில் 30 நாட்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் கொண்டதாக தமிழர்களின் நாட்காட்டி செயல்கள் இருக்கிறது, கணக்கீடுகள் இருக்கிறது. இந்த சீரான செயல்களை இறைவன் மார்க்க செயல்கள் கொண்டு தமிழர்கள் வழிபாட்டு முறையில் மேலோங்கி இருப்பவர்கள். இறைவன் மார்க்கம் செயல்கள் கொண்ட வாழ்வியலை அடிப்படையாக கொண்டவர்கள் தமிழர்கள். 100% தமிழர்கள் இறைவன் மார்க்க வாழ்வியல் கொண்டு இயற்கையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த மக்கள் தமிழக மக்கள். அத்தகைய நிலப்பரப்பு தமிழக நிலப்பரப்பு. 5800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தொன்மையான தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் பராபர்வ வருடத்தின் ஆடி மாதம் 18ஆம் நாள் முக்கியமான நாள். இது வழிபாட்டுக்குரிய நாளாக நதி நீர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகவும் அதை வழிபாடு செய்வதுமான நாளாக ஆடி 18 இருக்கிறது. தமிழகத்தில் காவேரி, வைகை, தாமிரபரணி, பவானி போன்ற முக்கியமான நதிகள் பாய்கிறது. இந்த நதிகளின் கரையோரங்களில் இருக்கின்ற மக்கள் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு இந்த நதிகளை நம்பி இருக்கிறார்கள். இவர்களின் வாழ்வில் விவசாயம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. தமிழர்கள் 100% விவசாயிகளாகவே தங்களது வாழ்வியலை இயற்கையின் அடிப்படையில் கொண்டவர்கள். இந்த செயல்களில் ஆடி 18 என்பது காவிரி நீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக அமைகின்ற நாளாக காவிரி நீரை வரவேற்கின்ற செயல்களிலும் அதனை வழிபாடு செய்து டெல்டா பகுதி மக்கள் விவசாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாட்களாக இது இருக்கிறது. ஆடிப்பட்டம் பார்த்து தேடி விதை என்ற பழமொழி தமிழகத்தில் உள்ளது, தமிழர்கள் கூற்றாக இருக்கிறது. இந்த செயல்களின் அடிப்படையில் ஆடி மாதங்களில் விவசாயத்துக்கு பட்டம் பார்த்து தமிழர்கள் விதைப்பார்கள், விவசாய தொழில்களை ஆரம்பிப்பார்கள் நீரின் வழிபாடு செயல்களை தொடர்ந்து. இந்த செயல்களுக்கு பின்னால் தை மாதத்தில் நெல் மற்றும் கரும்பு விவசாயம் அறுவடை செய்வதற்கு ஏதுவாக அமையும். ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை விவசாயத்திற்கு முக்கியமான நாட்களாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து வடகிழக்கு பருவமழை முடிந்து குளிர்காலத்தின் மார்கழி முடிந்து தையில் விவசாய அறுவடை செய்வதன் நாட்களாக இருக்கிறது. இந்த செயல்களின் முக்கியத்துவத்திற்கு முதல் நாளாக ஆடி 18 இருக்கிறது. மக்கள் நதிநீரை வழிபாடு செய்து பூஜை பூக்கள் கொண்டு விளக்குகள் கொண்டு வழிபாடு செய்து தங்களது விவசாய செயல்களை ஆரம்பிக்கிறார்கள். இந்த விவசாயம் செழிப்படைய வேண்டும். இந்த முறை 2026இல் செய்கின்ற விவசாய செயல்கள் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும். பால்வளத்தில் தன்னிறைவு பெற வேண்டும், விவசாயத்தில் தன்னிறைவு பெற வேண்டும், தமிழகத்துக்கு தேவையான உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற வேண்டும். தமிழக நூலான வெண்பாவில் குறிப்பிடப்பட்ட பராபர்வ வருடம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் நமது சான்றோர்கள். பராபர்வ வருடம் என்பது மிக்க பராவத்தன் மேதினியற்பின் மழையாம் தக்க பசுக்கடலைக்குமே 4 வகை பள்ளியூர்க்கும் இன்பம் கழிக்காதென கருது என்று வெண்பாவில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள கருத்து, இந்த வருடத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு முடிவில் விவசாயம் செழித்து இருக்கும், கால்நடைகளின் வளர்ச்சி, பால் வளர்ச்சி இந்த வருடத்தில் இருக்கும் என்று வெளிப்படுத்தியுள்ளது வெண்பா நூல். அதன் அடிப்படையில் இந்த வருடம் முறையாக நாம் நீரை நல்ல முறையில் சேகரித்து நல்ல முறையில் விவசாயம் செய்து கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக பசுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இது சான்றோர்கள் சொல்லிய கூற்று. இதை செயல்படுத்தினால் 100% பொறுப்புடன் செயல்படுத்தினால் நிச்சயம்
பால் வளத்தில் தன்னிறைவு, விவசாயத்தில் தன்னிறைவு, அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு என்ற இலக்கை அடைய முடியும். இது யதார்த்தத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பராபருவ வருடம் வருகிறது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபருவ வருடம் இப்படி விவசாயம் செழிப்பு, கால்நடை செழிப்பு, பால் உற்பத்தி செழிப்பு என்ற செயல்களை மேற்கோள் காட்டியது. இதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது. நோய்வாய்ப்படுகின்ற மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த 4 விஷயங்களும் இந்த வருடத்தில் நிகழக்கூடிய செயல்கள் ஏற்கனவே வெண்பாவில் சொல்லப்பட்டுள்ளது. அதை நாம் முறையாக கடைப்பிடித்து செயல்பட்டால் நிச்சயம் வாழ்வில் நோய்வாய் குறைவாக இருக்கின்ற சூழலில் இருப்பார்கள் மக்கள். அதே வேளையில் பால் உற்பத்தியில் தன்னிறைவு, விவசாயத்தில் தன்னிறைவு, கால்நடை வளர்ச்சியில் தன்னிறைவு, பசுக்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் கால்நடை வளர்ச்சி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற வேண்டும். பெண்களுக்கு சிறு உதவிக்குழு மூலம், சுய உதவிக்குழு அவர்கள் கால்நடை வளர்ப்புக்கு தேவையான ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுத்து பசுவின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவமும் கால்நடை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று விவசாயம் செழிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விவசாய வீடுகளாக இருந்தால் அங்கு கால்நடைகள் இருக்கும், பசுக்களும் இருக்கும். விவசாயம் நெல்லும் அரிசியும் பாலும் முக்கியம் ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கைக்கு. அதை உணர்த்துகின்ற வகையில் அதில் செழிப்படையக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. அதை முறையாக நாம் கையாண்டு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும். அதற்கு ஆடி 18 பெருக்கு நல்வாழ்த்துக்களை தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில விஷயங்களில் நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது, நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த இலக்கு என்பது அடைவது நமக்கு அரசின் இயல் சார்ந்த செயல்களில் தமிழர்களின் ஆட்சி முறை செயல்களுக்கு உட்பட்டு இந்த செயல்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழக மக்களின் செயல்களில், தமிழ்நாடு அரசின் செயல்களில் நாம் எதிலெல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நாம் விருப்பம் கொள்வதும் இலக்காக கொண்டுள்ளதும் செயல்களை இந்த ஆடிப்பெருக்கு திருநாளில் நாம் இங்கு அறிவிக்கின்றோம். தமிழ்நாடு என்பது கல்வி கட்டணத்தில் இந்திய அளவில் குறைவான மாநிலமாக இருக்க வேண்டும். கல்வி கட்டணத்தில் குறைவான மாநிலமாக இருக்க வேண்டும். மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு குறைந்த கட்டணம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். ஊழல் குறைவான மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். இந்த செயல்களில் தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியில் தன்னிறைவு, அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு என்ற இலக்கை அடைய வேண்டும். பசி பட்டினி என்று இல்லாத நிலையில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழர்களின் ஆரோக்கியம் பேணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு கஞ்சாவுக்கு தடை, மது பயன்படுத்துவோர், உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் எண்ணிக்கை, அளவு, செயல்களில் அனைத்திலும் மிக குறைந்த அளவில் இருக்க வேண்டும். புகையிலை விற்போர், பயன்படுத்துவோர் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்க வேண்டும். கஞ்சா செயல்கள் முற்றிலும் இருக்கக்கூடாது. இந்த செயல்களை நாம் இலக்காக கொண்டு, விருப்பத்தின் அடிப்படையில் இலக்காக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது நமது இலக்கு. இந்த ஆடிப்பெருக்கு திருநாளில் இந்த செயல்களை நாம் கவனமாக செய்ய வேண்டும். இந்த செயல்களின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களின் சராசரி ஆயுட்காலம் 74 இருக்கிறது. அதே நேரத்தில் சாராயம், கஞ்சா, புகையிலை போன்ற உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை மக்கள், குறிப்பாக ஆண்கள், இதை உணவுப் பொருட்களாக கருதுகிறார்கள், நீராகவும் திடப்பொருளாகவும். அப்படி கருதுவதால் அவர்களுடைய ஆயுட்காலம் குறைகிறது. அவர்களுடைய ஆயுட்காலத்தை, அவர்கள் உடல்களை அவர்களே கெடுத்துக்கொண்டு பணம் கொடுத்து கெடுத்துக்கொள்கிறார்கள். உழைத்த பணத்தை முறையாக சேமிக்காமல் பணம் கொடுத்து கஞ்சா விலைக்கு வாங்கி, சாராயத்தை விலைக்கு வாங்கி, புகையிலை விலைக்கு வாங்கி தனது உடலை கெடுத்துக்கொள்கிறார்கள். நோயையும் பிணியையும் பணம் கொடுத்து வாங்குகின்ற போக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் மாற்றம் வர வேண்டும். ஆரோக்கியமான முறையில் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உழைத்த பணத்தை முறையாக சேமிக்க வேண்டும். அது தங்களது குடும்ப உறுப்பினர்களின் கல்விக்கும் தொழிலுக்கும் மருத்துவ சிகிச்சைக்கும் தேவையான செயல்களாக இருக்க வேண்டும். உழைத்த பணத்தை விலை கொடுத்து நோயையும் பிணியையும் விலைக்கு வாங்கக்கூடாது. கஞ்சா, சாராயம், புகையிலை போன்ற செயல்களை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் ஒரு வருடத்திற்கு
தமிழ்நாடு முழுக்க சிகிச்சை கட்டணம் கிடையாது. நாம் இதுக்கு முன்பு தமிழ் குழந்தை திட்டத்தை அறிவித்தோம். 2026 தமிழர்களின் தலைமையிலான ஆட்சி அமையும், தமிழ் ஆட்சி முறை அமையும் என்று அறிவித்தோம். அதன் அடிப்படையில் நிகழ்காலத்தில் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் இளைஞர்களின் அமைச்சரவை அமைந்துள்ளது. தமிழ் சக்தி, இளைஞர் சக்தி அமைச்சரவை அமைந்துள்ளது. தமிழ் குழந்தை திட்டத்தின் அடுத்த செயல்களாக இங்கு தமிழ் மண்ணில் பிறக்கின்ற மகப்பேறு செயல்களை என்பது ஒரு தெய்வீக செயல்கள். அது அறிவியலை தாண்டி இறைவன் மார்க்க செயல்கள், வழிபாடுகள் கொண்டு ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கிறது. அந்த செயல்களில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் வருடம் 365 நாட்களுக்கு தமிழகத்தில் மருத்துவ கட்டணம் எந்த மருத்துவமனையிலும் கிடையாது. குழந்தைகளுக்கு சிகிச்சை தருவதற்கு எந்த மருத்துவமனையில் கட்டணம் கிடையாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழ் குழந்தை திட்டத்தை அறிவித்தோம். இந்த திட்டம் செயல்படுத்துகையில் தமிழக மண்ணில் பிறக்கின்ற குழந்தைகள் முதல் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நாள் வரை அவர்களுக்கு பிறந்த நாள் முதல் ஒரு நாள் முதல் வருடம் பிறந்தநாள் கொண்டாடும் வரை அவர்களுக்கு சிகிச்சை கட்டணம் கிடையாது. இது மருத்துவத்துறையில் குழந்தைகளின் நலனுக்காக, தமிழ் மண்ணில் பிறக்கின்ற குழந்தைகளுக்காக நாம் வருங்கால தலைமுறையின் நலன்களை கருதி செய்கின்ற செயல்கள். தமிழ் மண்ணில் பிறப்பதே பெருமை என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள். அத்தகைய தொன்மையான மொழி தமிழ். அத்தகைய ஆட்சி முறை கொண்டது தமிழர்களின் ஆட்சி முறை. அந்த முறையை நாம் இப்போ செயல்படுத்த விரும்புகிறோம். வரலாறு திரும்புகிறது. வரலாறு என்பது ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழர் நாட்காட்டியின் அடிப்படையில் திரும்பிக் கொண்டே இருக்கிறது. 60 வருடங்களுக்கு ஒரு முறை, 2 தலைமுறைகள். ஒரு தலைமுறை என்பது 30 முதல் 33 ஆண்டு வரை இருப்பார்கள். பிறந்த குழந்தை இளைஞராக ஆவதற்கு 30 ஆண்டுகள் ஆகிறது. 30 ஆண்டுகள் இருக்கின்ற இளைஞர்கள் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற 58 ஆண்டு 60 ஆண்டில் ஓய்வு பெறுகிறார்கள். அப்போ 60 ஆண்டு என்ற செயல்களில் குழந்தைகளாக இருந்து இளைஞராக மாறி அரசு பணியிலிருந்து ஓய்வு என்ற அடிப்படையில் 60 ஆண்டுகள் வந்து விடுகிறது. அப்போ 60 ஆண்டுகள் என்பது தமிழ்காட்டில் சொல்லப்பட்ட ஒரு சுழற்சி. இந்த சுழற்சி தொடர்பான வரலாறு மீண்டும் திரும்புகிறது தமிழ் மண்ணில். அத்தகைய தமிழர்களின் ஆட்சி முறை இப்போ நடக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் தமிழ் மண்ணில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு வருடம் மருத்துவ சிகிச்சை கட்டணம் எந்த மருத்துவமனையும் கிடையாது என்ற செயல்களை அமல்படுத்தினால் குழந்தைகளின் வளர்ச்சி, ஆரோக்கியம், அதனுடைய வெளிப்பாடு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பது நமது விருப்பமாகவும் இலக்காகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற குற்ற வழக்குகள் குறைவான மாநிலமாக இருக்க வேண்டும். வன்முறைகள் குறைவான மாநிலமாக இருக்க வேண்டும். இந்திய அளவில் குற்ற வழக்குகள் குறைவான மாநிலம், வன்முறைகள் குறைவான மாநிலம் என்ற இலக்கை அடைய வேண்டும். தமிழ்நாடு அமைதியான பூமி, விவசாய பூமி, கல்வியாளர்கள் இருக்கின்ற பூமி, உழைப்பாளர்கள் இருக்கின்ற பூமி, இது இறைவன் மார்க்க மக்கள் இருக்கின்ற பூமி. இந்த இடத்தில் இத்தனை அடிப்படை செயல்கள் இருந்தும் இங்கு குற்ற வழக்குகள், வன்முறைகள் நடப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வகையில் குற்ற வழக்குகளுக்கும் வன்முறைக்கும் காரணமாக இருப்பது மனிதர்களிடம் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள், சட்டவிரோத செயல்கள், தவறான வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்ற தவறான போக்கு. அடுத்தவர்களை கெடுத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தவர்களை நோய்வாய்ப்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தவர்களை தாக்கி காயப்படுத்தி தான் வீரம் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு மனிதர்களும். ஆனால் அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறைகள், தொழில் சார்ந்த செயல்கள், கூலிப்படை செயல்களை செய்து தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காவல்துறை உறுப்பினராக இருந்து கூட தொழில் மாத வருமானம் பெற முடியும். அத்தகைய நிலையில் மனிதர்கள் இருக்கின்ற உளவியல் ரீதியான மாற்றங்கள் இருக்க வேண்டும். அடிப்படையில் பிறக்கின்ற குழந்தைகள் பள்ளிக்காலம், கல்லூரி காலம் வரை நல்ல முறையில் படிக்கிறார்கள். ஏற்று இருக்கின்ற செயல்களை புத்தகத்தில் இருக்கின்ற அடிப்படையில் தான் படிக்கிறார்கள். ஆனால் கல்லூரி காலங்கள் முடிந்து இது நல்லது, இது கெட்டது, இது சட்டம், இது சட்ட விரோதம் என்று சொல்லப்படுகிறது. பெற்றோர்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள், பள்ளிகளிலும் கற்றுக் கொடுக்கிறார்கள், கல்லூரிகளிலும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் மக்கள் எப்போதும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் அடிப்படை விஷயங்களை ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு மாநில செயல்களில் கல்லூரி காலம் முடிந்து சமூக செயல்களில் வந்ததுக்கு பின்னால் பெரும்பாலும் தொழில் ரீதியாக வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், அரசியல் ரீதியாக லாப வெறிகள், அரசியல் ரீதியாக அதிகாரம் பெற வேண்டும் என்ற வெறிகள், இந்த இரண்டும் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் செய்தால் அது தவறாக கருதப்படுவது கிடையாது. சாமானிய மக்கள் ஒரு திருடுகிறார்கள் என்றால் தண்டிக்கப்படுகிறார்கள், வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் தண்டிக்கப்படுகிறார்கள்.
அதே செயல்களை ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சட்டவிரோதமாக கனிம வளங்களை திருடுகிறார்கள், பெண்களை பல்கலைக்கழகங்களில் போய் வன்கொடுமை செய்கிறார்கள், கஞ்சா விற்பனைக்கு ஊக்குவிக்கிறார்கள் கமிஷன் வாங்கி கொண்டு, புகையிலை செயல்களை பல்வேறு கெடுதல் விளைவிக்கின்ற செயல்களெல்லாம் ஊக்குவிக்கிறார்கள் அரசியல்வாதிகளாக. இப்போ அரசியல்வாதிகள் என்றால் சட்டவிரோத செயல்களை செய்யலாம், சமூக கேடுகளை செய்யலாம், அரசு பணத்தை ஊழல் செய்யலாம், முறைகேடு செய்யலாம், மோசடி செய்யலாம், எல்லாவற்றையும் செய்துவிட்டு மாநிலத்திற்கு கடனை உருவாக்கி விடலாம், மக்களுக்கு கடனை சுமத்தி விடலாம் என்ற போக்கு தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் இருந்தது. இந்த போக்கு ஒரு கட்சியின் கொள்கையை தவறான கொள்கையாக இருக்கின்றதால் நடந்த செயல்கள். ஒரு கட்சி வன்முறையை ஊக்குவிப்பதாகவும், கஞ்சா விற்பனையை ஊக்குவிப்பதாகவும், சாராய தொழிலை செய்து வருமானம் சம்பாதிக்க வேண்டிய பிரமுகர்களை கொண்டதாகவும் இருந்தால், கூலிப்படை செயல்களை ஊக்குவிப்பதாக இருந்தால், வன்முறையை வேடிக்கை பார்ப்பதாக இருந்தால், அந்த கட்சி என்னவெல்லாம் கெடுதல்களை மக்களுக்கு செய்யுமோ, ஒரு மாநில அரசின் செயல்களுக்கு செய்யுமோ, அங்கு இருக்கின்ற கஜானாக்களை எப்படியெல்லாம் தவறான முறையில் காலி பண்ணுவார்களோ அதுவெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது. அதே வேளையில் அந்த கட்சி சார்ந்த பிரமுகர்களின் சொத்துக்கள் மட்டும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சமூக விரோத செயல்களை செய்துதான் சம்பாதிக்க வேண்டும், மனிதர்களுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கின்ற பொருட்களை வியாபாரம் செய்துதான் சம்பாதிக்க வேண்டும், குற்றங்கள் செய்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற உளவியல் ரீதியான பிரச்சனை சில அரசியல் பிரமுகர்களுக்கு இருக்கிறது. இது ஒரு நோயாக இருக்கிறது. அரசியலில் தவறுகள் செய்வதும், ஊழல் செய்வதும், முறைகேடு செய்வதும், அதிலிருந்து தப்பிப்பதும் தான் அரசியல் சாணக்கியத்தனம் என்ற போக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இருந்தது. மாற்றி மாற்றி குற்றம் சொல்வதால் ஊழல் இந்த ஆட்சியில் இவ்வளவு நடந்தது, இந்த ஆட்சியில் இவ்வளவு நடந்தது என்று மாற்றி மாற்றி குற்றம் சொல்கிறார்கள். அதற்கு உரிய ஆவணங்களை அதற்கு அடுத்த நிலைமையில் உள்ள அதிகாரிகளிடம் காட்டுகிறார்கள். அரசுக்கு கடனும் உயர்ந்திருக்கிறது, மக்கள் தலையில் கடன் இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டார்களா என்றால் கிடையாது. அதற்கு காரணம், இங்கு 8 கோடி மக்களில் இருக்கின்ற தமிழ்நாடு செயல்களில் சில 10 பேர் தவறான அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். தலைமை எப்படியோ அமைச்சரவை அப்படி, அமைச்சரவை எப்படியோ எம்எல்ஏக்கள் அப்படி, சட்டமன்றம் எப்படியோ அரசு அதிகாரிகள் அப்படி. அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் சரியாக இருந்தால் மக்கள் நல்ல முறையில் இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் தலைமையும் சரியில்லை, தலைமையின் கீழ் இருந்த அமைச்சரவை சகாக்களும் சரியில்லை. அந்த அமைச்சர்களின் கீழே இருந்த கிட்னி திருடர்கள், கல்லூரியில் சென்று பெண்களை வன்கொடுமை செய்தவர்கள், கஞ்சா விற்பனையாளர்களுக்கு தாதாக்களுக்கு பியூட்டி ஃபார் வைத்து கொடுத்த காவல்துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர், கஞ்சா செயல்களை, கள்ளச்சீட்டு செயல்களை திருட்டுத்தனமாக செய்து கொள்ளுங்கள், எங்களுக்கு கமிஷன் மட்டும் கொடுங்கள் என்று கேட்ட காவல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்களெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள் இருந்தார்கள். கிட்னி திருட்டை ஊக்குவிக்கின்ற மருத்துவத்துறை அமைச்சர்கள் இருந்தார்கள். இவர்களால் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகம் நடக்கின்ற விளையாட்டு செயலிகளில் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தார். இப்படி பல்வேறு கேடுகள் செய்வதுதான் ஒரு அரசியல் கட்சியின் நிலைப்பாடு, அதுதான் கொள்கையாக வைத்துக்கொண்டு சில அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள், சில 10 பேர். இவர்களால் 8 கோடி பேருக்கும் கெடுதலாக இருக்கிறது. சில 10 பேர் சம்பாதிப்பதற்காக 8 கோடி மக்களின் உழைப்பையும் சுரண்டக்கூடாது, அவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடாது, அவர்களை வஞ்சித்து பிழைக்கக்கூடாது. ஆனால் கடந்த ஆண்டுகளில் அப்படி நடந்தது, குறிப்பாக 5 ஆண்டுகளில். இந்த போக்கெல்லாம் அறவே ஒழிக்கணும். மனிதர்கள் மனிதர்களாக இருக்கணும். குழந்தைகளாக இருந்த காலத்தில் வீட்டிலோ பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ சொல்கின்ற நல்லது என்ன கெட்டது என்ன, சட்டத்துக்கு உட்பட்ட செயல் என்ன, சட்டவிரோத செயல் என்ன என்று சொல்லப்படுகின்ற செயல்களில் சமூகத்திற்கு வந்ததுக்கு பின்னால் சட்டத்திற்கு உட்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட நல்ல வகையான தொழில்களையோ செய்ய வேண்டும். தவறுகள் என்று செய்து அதிலிருந்து செய்தது பின்னால் தப்பிப்பது தான் புத்திசாலித்தனம் என்று செய்கின்ற அதீத புத்திசாலிகள் மூடர்கள் என்ற பொருள் அவர்களுக்கு தெரிவது கிடையாது. மூடர்களுக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் கடந்த 5 ஆண்டுகளில் அரசியல் பிரமுகர்கள் இருந்தார்கள். ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாதவர்கள், குடும்பத்தில் பொறுப்பில்லாமல் இருப்பவர்கள், சாராய தொழில் செய்பவர்கள், கஞ்சா விற்பனை செய்பவர்கள், இவர்களெல்லாம் ஒரு சமூகத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் அந்த சமூகம் கேடாக இருக்கும். அந்த
அரசு செயல்களை அவர்கள் நிர்வாகம் செய்தால் அந்த அரசுக்கு கடன் பல லட்சம் கோடி உயரும். அந்த கடன் மக்களின் மீது சுமத்தப்படும். ஆனால் அந்த செயல்களை செய்த அரசியல் பிரமுகர்கள், குடும்பங்கள், அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொத்துக்கள் பல மடங்கு உயரும். இதுதான் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது. இந்த போக்கு இனி இருக்கக்கூடாது. 60 ஆண்டு முடிந்து விட்டது. இந்த 60 ஆண்டுகளுக்கு புதிதாக இருக்கின்ற செயல்களை நாம் முறையாக செயல்படுத்த வேண்டும். லாப வெறி கொண்டு அதிகார துஷ்பிரயோக செயல்களையோ அதிகார வெறி கொண்டு செய்கின்ற செயல்களை அரசியல்வாதிகள் செய்யக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகள் செய்யக்கூடாது. இந்த இலக்கு நமக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. லாபம் இருந்தால் அமைதி இருக்கும். லாப வெறி இருந்தால் அமைதி இருக்கவே இருக்காது. என்ன செய்தாலும் காணாது, எவ்வளவு வந்தாலும் காணாது. பூதம் வாயில் மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இருக்கும் லாப வெறியர்களுக்கு. அதிகார வெறியர்களுக்கு ஒரு மாநில கட்சியாக இருப்பவர்களுக்கு அதிகபட்ச உச்சம் முதலமைச்சர். அதுதான் ஒரு மாநில கட்சியின் அதிகபட்ச வரம்பு. ஆனால் ஒரு மாநில கட்சியை நடத்தி கொண்டு தேசிய கட்சியையே ஆக்கிரமித்து அவர்களை அடிமையாக்கி அதற்கு மேல் தான் போய் அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற மூடர்த்தனத்தில் சில அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகள் செயல்பட்டார்கள், தேர்தலுக்கு முன்பு வரை. அத்தகைய மூடர்களின் கூடாரம்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் நிர்வாகத்தில் இருந்தது. அவ்வளவு கெடுதல்கள் செய்தது. பதவி வெறியர்கள் என்பதற்கு பொருள்படுகின்ற செயல் உதாரணத்தை நான் சொல்கிறேன். இங்கு ஒரு மாநில கட்சியின் வரம்பு அதிகபட்சம் 39 எம்பிக்கள் இருப்பார்கள். மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பு என்பதால் ஒரு மாநில கட்சியின் உச்ச வரம்பு. அதுதான் செயல்பட முடியும். 543 எம்பிக்கள் கொண்ட செயல்கள் கொண்ட இந்திய திருநாட்டை நிர்வாகம் செய்ய வேண்டும், தலைமையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தேசிய கட்சியாக இருக்க வேண்டும். 273 எம்பிக்கள் வேண்டும். அப்படி இருக்கிறதுக்கு ஒரு கட்சி முதலில் முன்னிலை இருக்க வேண்டும். ஆனால் ஒரு 39 எம்பிக்களை மட்டுமே பெற முடியும் என்ற செயல்களில் அதிகபட்சம் இருக்கையில் அந்த கட்சியின் தலைவர் பேராசைப்பட்டார், பதவி வெறியோடு செயல்பட்டார். அதனால் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு கேடுகள் 2018 இருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. எதிர்கட்சியாகவும் இருந்தார்கள், ஆளுங்கட்சியாகவும் இருந்தார்கள். 2019, 24 செயல்களில் 22, 23 எம்பிக்களை பெற்று இந்திய அளவில் ஒரு ஆண்டுக்கு ஒரு எம்பிக்கு 63 கோடி செலவிடப்படுகிறது. தொகுதி ஒதுக்கீடு 5 கோடி செலவிடப்படுகிறது ஒரு எம்பிக்கு. 22 எம்பிக்களை 19 இருந்து 24 நிகழ்காலம் வரை 7 ஆண்டுகள், வருடத்திற்கு 1500 கோடி, 7 வருடத்திற்கு 10,500 கோடி செலவு இந்த தீய சக்தி முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2018 கொடுத்த தீர்ப்பு 404 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று நீர்க்குழு. ஆனால் 19 7 வருடமாக எம்பிக்களாக 22, 23 எம்பிக்களை பெற்ற தீய சக்தி முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் உருப்படியாக நாடாளுமன்றத்தில் எதையுமே செய்யலை. நாடாளுமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்பதோ பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எம்பிக்களுக்கு உண்டு. மாநிலத்தில் 5 வருடம் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் எதையுமே உருப்படியாக செய்யலை. 404 டிஎம்சியிலிருந்து 177 டிஎம்சி என்று குறைந்துள்ளது. இந்த கேடுகளை செய்ததற்குத்தான் இவர்கள் எம்பிகளாக அங்கே இருக்கிறார்கள். என்ன பிரயோஜனம் இவர்களால்? ஒரு முதல்வர் ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுக்கிறார்கள், 404 டிஎம்சி வரை தண்ணி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும். நீர் என்பது இங்கு செல்வம். அந்த செல்வம் கிடைத்தால் விவசாயிகள் வாழ்க்கையில் விவசாயம் செழிக்கும். அந்த விவசாயம் செழித்தால் அரிசி உற்பத்தி விளையும். அரிசி விளைந்தால் மக்களுக்கு தேவையான உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும். இன்று 20 லட்சம் டன் இறக்குமதி செய்கின்ற நிலைக்கு 8 வருடங்களில் படிப்படியாக இந்த 7 ஆண்டுகளில் உருப்படியாக எதையும் செய்யலாம். கெடுதல் மட்டுமே செய்திருக்கார். பொறுப்புகளை தட்டி கழித்து இவ்வளவு கெடுதல்கள் செய்திருக்கார் விவசாயிகளின் வாழ்வாதார செயல்களில், மக்களின் அடிப்படை செயல்களில். இதற்கெல்லாம் இந்த கட்சி பிரமுகர்களை மக்கள் சம்பட்டி அடி வருகின்ற காலங்களில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கட்சி தேவையே இல்லை. இந்திய இறையாண்மைக்கு எதிரான கொள்கை கொண்டு தமிழர்களின் அனைத்து வகை உரிமைகளையும் முடக்குவதற்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அரசியல் செயல்களில் அதிகார
ஆணவ போக்கோடு செயல்படுவதற்குமான கட்சியாக தீய சக்தி முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. இந்த 60 ஆண்டு செயல்கள் ஒழிய வேண்டும். வரலாறு திரும்புகிறது. தமிழர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருகிறது. அதற்கான சிம்டமாக ஆடிப்பெருக்கு 18 இருக்கிறது. இந்த திருநாளை வரவேற்போம். காவிரி நீர், வைகை நீர், தாமிரபரணி நீர், பவானி நீர் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்திற்கு முக்கியத்துவம் காப்போம். நீர் வளங்களை முறையாக பாதுகாப்போம். மழைநீர் செயல்களை முறையாக சேகரிப்போம். மக்கள் நலன் காப்போம். தேசிய தமிழ் வாழ்க. ஜெய் இந்தியா.